ரொம்ப கோவத்தில் அவர் துணியால் தொடச்சிக்கிட்டு நீ இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயான்னு கேட்டார். எப்படி? நீ இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? அப்ப பக்கத்திலேயே ஆனந்தர்னு ஒரு சிஷ்யர், புத்தருக்கு ஆனந்தர்னு ஒரு சிஷ்யர் பக்கத்துல நிற்கிறார். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம், எப்பவுமே என்லைட்டன்ட் சோலுக்கு பக்கத்திலேயே முட்டாள் நிற்பான். என்லைட்டன்ட் சோலுக்கு கூடவே நிற்பான் பாருங்க, அடி மடைன்னு இருப்பான். அவன் அவர்கிட்ட அந்த பெற வேண்டிய ஞான கீற்று ஒளியை பெற்றிருக்கவே மாட்டான், கூடவே இருப்பான். ஆனந்தர் கோபமா கேட்டாங்க, அவன் எச்ச துப்புறான் மூஞ்சியில, அவனை பார்த்து இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? என்கிட்ட விடுங்க அவனை, அவனுக்கு எப்படி பதில் சொல்லணுமா நான் சொல்றேன் அவனுக்கு. புத்தர் சொன்னாரு, ஆனந்தா அப்படிவா. அவர் கோபத்தில் என்னை திட்ட நினைத்தார், அதற்கான வார்த்தைகளை தேடினார். அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் எந்த மொழியிலும் இல்லை, மொழிகள் வறுமையானவை என்றது. எப்படி? மொழிகள் வறுமையானவை. அவர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் கிடைக்காத காரணத்தால் அவர் இந்த செயலை செய்து விட்டார். அவருக்குரிய சொல் கிடைத்திருக்குமானால் அந்த சொல்லை சொல்லி இருப்பார். அது அவருடைய குற்றம் அல்ல, மொழியின் குற்றம். The language is so poor, the poverty of the language. அது வந்து மொழியின் ஏழ்மை என்று சொல்லுகிறார் புத்தர். மொழியினுடைய ஏழ்மை அப்படின்னார். இது ஆனந்தனால ஏத்துக்கவே முடியல. என்ன இவர் இவ்வளவு திட்டம் போது கம்முன்னு பேசாம போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு ராத்திரி சார் அவன் படுத்தா அவனுக்கு தூக்கம் வரல. எவ்வளவு நல்ல மனுஷன், அவன் போய் திட்டமே, காரி துப்பிட்டோமே மூஞ்சியில, நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். இது ஒரு பெரிய விஷயம் சார். மிகச்சிறந்தவர்களை அவமதித்து பேசுகிறவர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்களது மனசாட்சியே அவர்களை குத்திக் கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் நாம் தேவையில்லாமல் ஒரு நல்ல ஆத்மாவை காயப்படுத்துகிறோம் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த மனசாட்சி கொல்லாம கொல்லும். ராத்திரியெல்லாம் அவனால் தூங்க முடியல. காலையில புத்தரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சான். புத்தர் குளிச்சுட்டு நதியில போய் அப்படி குளிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு புத்தர் வெளியில வர்றாரு. அப்படி வரும்போது அந்த இடத்துக்கு அவன் ஓடி வந்து அப்படியே புத்தர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க. வேற ஒருத்தர் என்ன சார் பண்ணுவாங்க? வேற ஒருத்தர் இந்த தினத்தந்தியை கூப்பிடுப்பா, இந்த போட்டோ எடுத்து போட சொல்லுவாங்க. நேற்று காரி துப்புனா இன்னைக்கு காலில் விழுறான் பத்தியா, அதுதான் நம்ம பவர். நம்ம பவர் என்னன்னு உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். யூடியூப்ல எடுத்து போடுங்கப்பா. பார் காலில் விழுந்துட்டான் பார். புத்தர் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. அவன் காலில் விழுந்த உடனே ஆனந்தா அவர் இப்போதும் ஏதோ சொல்ல விரும்புகிறார், அதற்குரிய சொற்கள் மொழியில் இல்லாததால் இந்த காரியத்தை செய்திருக்கார். அது அவருடைய குற்றம் அல்ல, அது மொழியின் பிழை. அந்த மொழி ஊமையானது, மொழி வறுமையானது அப்படின்ட்டு காலை உதவிக்கிட்டு ஒண்ணுமே அதை பத்தி பேசாம நகர்ந்து போறார் புத்தர். அவர் கேட்டான், மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீங்க என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அதுக்கு புத்தர் ஒரு பதில் சொன்னார், நேற்று காரி துப்பிய அதே மனிதனா நீ? இப்போது அந்த மனிதன் நகர்ந்து விட்டார், அந்த மனிதன் ஓடிவிட்டார். இப்போது வந்திருக்கிற நீ குற்றமற்ற ஒரு மனிதன். உன்னில் நான் மன்னிப்பதற்கு இடம் இருக்கிறது, அதனால் உன்னை மன்னிப்பது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. அப்பதான் புத்தர் ஒரு பொன்மொழி சொன்னார், ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஏன்? நதி ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்க காலை வச்சீங்கன்னு வச்சுங்க தண்ணி ஓடி போயிடும். ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. எல்லா மனிதனும் ஓடுகிற நதி, எல்லா மனிதர்களும் ஓடுகிற நதி. அப்ப ஓடுகிற நதி மாறிக்கொண்டே இருக்கும், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பெர்னாஷா ஒரு வார்த்தை சொன்னார் சார், உலகத்திலே அறிவொழி என் டெய்லர்னா. ஏன்? அவன் தான் அப்பப்ப என்ன அளவெடுக்கிறான். மற்றவெல்லாம் எப்பவோ எடுத்து அளவு வச்சு என் உயிர் எடுக்கிறான், இவன் ஒருத்தன் தான் என்ன அப்பப்ப அளவெடுக்கிறான். பெர்னாஷாவுடைய வார்த்தை. இப்ப ராமாயணத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பட்டம் கிடைக்க வேண்டிய ராமனுக்கு கிடைக்கவில்லை. காடு போகாமல் நாட்டில் ஆள வேண்டிய ராமனுக்கு அந்த நாட்டில் ஆள முடியவில்லை. போன இடத்தில் வந்த பிறகும் சீதைக்கு மிகப்பெரிய அக்னி பிரவேசம் என்ற துன்பம் வருகிறது. எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ணி போது, சாபங்களை கொடுக்கிற போது விதி தொடர்ந்து விடுகிறது. நீங்க உடனே சாபத்தை கொடுத்துட்டீங்கன்னா விதியை தொடர்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் நீங்க சாபத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு இது விதி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள தொடங்கினா விதி நின்று விடுகிறது. விதியை நிறுத்துகிற கலையை தான் ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். விதியால் துன்பப்படும்